இந்தியாவிலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற ஒரு மாநிலம் எதுவென்று கேட்டால் ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிற நமது தமிழ்நாடு. தமிழக வெத்து வெட்டு கழக ஆட்சியிலே, தற்கூரி ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு பெண் காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு. தமிழக வெத்து வெட்டு கழக ஆட்சியிலே, தற்கூரி ஆட்சியிலே பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் வேட்டையாடப்பட்டிருக்கிறார். திமுக ஆட்சியா நடக்குது. இங்க என்ன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினா? விஜய் தானே, நம்ம நடிகர் விஜய் தானே. இந்த ஆட்சியில என்ன வேணாலும் பண்ணலாம். என் பொண்டாட்டி வீட்டுல போட்டு நடிக்கிறது, நான் ரோட்ல பொண்டாட்டி போலீஸ் கூட அவனுக்கு என் பொண்டாட்டி மேல கை வச்சா டிபார்ட்மெண்ட் என்ன விடாதுன்ற ஒரு பயம் அவனுக்கு இல்லையே. அப்ப என்ன, அவன் இந்த ஆட்சியை ஒரு கிள்ளுக்கீரா நினைக்கிறான். இந்த முதலமைச்சர் ஒரு நடிகனா தான் பாக்குறான், அவன் முதலமைச்சரா பாக்குறான். எல்லாருமே அப்படிதான் பாக்குறான். அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் அடிச்சு கொலை பண்றாங்க, அமுதன். அதுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுது, அது கோஷ்டி புசுல். அவன் ஒரே ஆள் வரான், அவன் ஒரே ஆளை 20 பேர் அடிக்கிறான். ஒரு ஆளை 20 பேர் அடிக்கிறது கோஷ்டி புசுலாங்க. அந்த இந்துஸ்தான் கல்லூரியில போதை கலாச்சாரம், போதைப் பொருட்கள் நடமாட்டம், இதை கண்டுபிடிச்சிட்டான். ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன மேரத்தான்ல போதை ஒழிக்கிறான் ஓடினார் விஜய். ஓடினார், போதை ஒழிச்சாரு. கூட ஒரு மந்திரி ஓடி வந்தான். அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ப்பாங்க தெரியல, பவுடர் கலை என்கிறான். அமுதனுடைய அப்பா அம்மா பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க, என் பையன் இங்க நடக்கிற போதை கலாச்சாரம், போதை பொருட்கள் நடமாட்டுறது, அதை அவன் கண்டுபிடிச்சிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான், அதனாலதான் இவனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. கொஞ்சம் மாட்டு கோமிக்கை தெளிக்கணும் நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய். எங்க அண்ணன் சிஎம் விஜய்க்கு மாட்டு கோமிக்கை தினம் தெளிக்கணும். மூதேவி மூஞ்சில இருக்குது. சட்டமன்றமே அந்த பக்கம் ஆளுங்கட்சி பக்கம் மூதேவி மாதிரி இருக்குது. யார் 2 பேர் தான் பேசுறான். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்தியாவிலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற ஒரு மாநிலம் எதுவென்று கேட்டால் ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கிற நமது தமிழ்நாடு. இந்த தாவேக ஆட்சியில், தமிழக வெத்து வெட்டு கழக ஆட்சியிலே, தற்கூரி ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு பெண் காவலருக்கே இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் காவலர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ், கடமை தவறாத ஒரு பெண் காவலர் காக்கி சட்டை போட்டுக்கொண்டு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார். இந்த தாவேக ஆட்சி. இந்த சம்பவம் நடந்தது என்னுடைய சொந்த ஊர் குடியாத்தத்தில். குடியாத்தம் காவல் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபிள், தலைமை காவலர், பெண் போலீஸ் தாமரை செல்வி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைக்கு. குடியாத்தத்தின் மையப்பகுதி நெல்லூர்பேட்டை ஏரி, ஒரு முக்கியமான இடம் குடியாத்துல. குடியாத்த நகரத்துக்கு வெளியே இருக்கும், ஆனா முக்கியமான இடம். பக்கத்துல NH போகுது. அந்த இடத்துல அவங்க காக்கி டிரெஸ்ஸோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்யப்படுகிறார். நடு ரோட்டில பிணமாக விழுகிறார். கொலை செஞ்சது யாருன்னு கேட்டா அவங்க புருஷன் தான். அவங்க புருஷனே. அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? அது அவன் மனைவியா இருக்கலாம். ஆனா அவங்க யாரு? ஒரு கடமை தவறாத ஒரு பெண் போலீஸ். இவருனா சிங்கப்பெண் என்றாரு. ஏற்கனவே எங்க பெண் போலீஸ் எல்லாமே சிங்கப்பெண் தான். நீங்க வந்துதான் சிங்கப்பெண் பேர் வைக்கணும் அவசியம் இல்லை மிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் சார். ஆல்ரெடி அவங்க எல்லாமே சிங்கப்பெண் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண் போலீஸும் சிங்கப்பெண் தான். உலகத்திலே ஸ்காட்லாண்டுக்கு அடுத்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான், உலகத்திலேயே. அப்படிப்பட்ட போலீஸுக்கு விஜய் ஆட்சியில, ஜோசப் விஜய் ஆட்சியில, இந்த தாவேகா டிவிக்கு ஆட்சியில, தமிழக வெத்து வெட்டு கழக ஆட்சியில, தற்கூரி ஆட்சியில பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. சிங்கப்பெண் வேட்டையாடப்பட்டிருக்கிறார். எங்கே இருக்கிறது சட்ட ஒழுங்கு? வேர் இஸ் லா அண்ட் ஆர்டர் இன் யுவர் கவர்மெண்ட் மிஸ்டர் ஜோசப் விஜய்? வேர் இஸ் லா அண்ட் ஆர்டர்? வாய்க்கிலேயே பேசுறீங்க. இந்த கொடுமை எங்கன்னா நடக்குமா சார்? புருஷன் பொண்டாட்டிக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அது வீட்டுல இருக்கும். ஆனா அவங்க பொண்டாட்டியா கூட இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அவங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் நடுரோட்ல கொலை பண்ணுவான்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நடுரோட்ல கொலை பண்றான்? பிளானோட வந்திருக்கான், கத்திரிக்கோள் எடுத்து. ஏதோ சொத்து பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை. அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த ஹெட் கான்ஸ்டபிள்
தாமரை சொல்லி அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு இவங்ககிட்ட இருந்தா நம்ம தகராறு எண்ணத்துக்கு பசங்களோட ஃபியூச்சர் முக்கியம் சொல்லி 2 ஆம்பளை பசங்களை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டு அவங்க அம்மா வீட்டுல தினம் போறாங்க. அவங்க டியூட்டி பாக்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது அவன் 2 நாளைக்கு முன்னால ரோட்ல மடக்கி சண்டை போட்டு அவன் கொலை பண்ணதான் வந்திருக்கான். என்னடா நம்ம மனைவி ஒரு போலீஸ் ஆச்சு, அவங்க ரெட் கான்ஸ்டபிள் ஆச்சு, அவங்க யூனிஃபார்ம்ல இருக்கிறாங்களே, அவங்கள நம்ம மர்டர் பண்ணா இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும். அவன் எதுவுமே யோசிக்கிறேன்னா அவன் என்ன நினைச்சிட்டான், இது என்ன திமுக ஆட்சியா நடக்குது, இங்க என்ன முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினா, விஜய் தானே, நம்ம நடிகர் விஜய் தானே, இந்த ஆட்சியில என்ன வேணாலும் பண்ணலாம். என் பொண்டாட்டி வீட்டுல போட்டு நடிக்கிறது, நான் ரோட்லயே கொலை பண்ணுவேன், என்னை யார் என்ன பண்றது, நான் கொலை பண்றோம். அப்போ சட்ட ஒழுங்கு இல்ல, ஒரு பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல, ஒரு பெண் போலீஸுக்கே அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. இதுல இவர் என்ன பண்றாரு, பெண்களை பாதுகாப்பதற்கு நான் சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒரு போலீஸ் குரூப் உருவாக்குறான்னு சொல்லி அதுக்கு ஒரு விழாலாம் நடத்தி இவர் என்னவோ ஆஹாவோன்னு பாராட்டினாங்க ஜோசப் விஜய். ஐயோ அப்பா, இவர் தான் பெண்களை பாதுகாக்க போறார். இதை நான் அரசியல் பண்ணல, ஏன்னா என் குடும்பத்தின் ஒருவர் இறந்திருக்க கொலை செய்யப்பட்டிருக்கிற தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள் அந்த சிங்கப்பெண் தாமரை செல்வி என் குடும்பத்தில் ஒரு வருடம் எங்கள் வீட்டிலே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தோம். அந்த செய்தியை முதல்ல பதிவு பண்ணியிருந்தேன். இதை நான் அரசியல் பண்ணல, மன வேதனோடு இந்த பதிவு. இன்னும் நான் சிங்கப்பெண் கொண்டு வர போறேன், அவங்கதான் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாகும்னு சொன்னாங்க. சிங்கப்பெண் போலீஸ்னா என்ன, புதுசாலா ஒரு போலீஸ் எடுக்கல. முதலமைச்சர் ஜோசப் விஜய் புதுசாலாம் போலீஸ் எடுக்கல. ஏற்கனவே எங்க போலீஸ், ஏற்கனவே எங்க பெண் போலீஸ் சிங்கப்பெண் தான். எங்க எல்லா பெண் போலீஸும் சிங்கப்பெண், சிங்கம், சிங்கப்பெண், சிறுத்தை பெண், புலிப்பெண், பெண் யானை, அவ்வளோ பலம், இத்தனை தகுதிகள் உள்ள பெண் தான் எங்க போலீஸ். ஏற்கனவே சிங்கப்பெண் தான், ஏற்கனவே சிறுத்தை பெண் தான், ஏற்கனவே பெண் புலி தான். ஏற்கனவே எங்க போலீஸ் பெண் புலி, பெண் சிங்கம், பெண் சிறுத்தை, யானை போல் பலம் உள்ளவர்கள் எங்கள் பெண் போலீஸ். நீ என்ன புதுசா சிங்கப்பெண்ணு சொல்றது? ஏற்கனவே எங்க சிங்கப்பெண்ணுங்களுக்கு நீ யூனிஃபார்ம் மாட்டி விடுற, ஆனா அப்புறம் சிங்கப்பெண் படம் கொண்டு வந்துட்டேன். ஏற்கனவே எங்க போலீஸ் சிங்கப்பெண், அவங்க எல்லா போலீஸும் சிங்கப்பெண் தாயா. நீ புதுசா போலீஸ் எடுத்துக்கணும், ஒரு 10,000 பேரு, ஒரு என்சிசில ட்ரைனிங் எடுத்தவங்க, ஒரு ஸ்கவுட்ல ட்ரைனிங் எடுத்தவங்க, ஒரு பிளாக் பெல்ட், கரையத்தால பிளாக் பெல்ட் எடுத்தவங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஒரு வாலிபால் பிளேயரோ, ஃபுட்பால் பிளேயரோ, ஒரு டென்னிஸ் பிளேயரோ, ஒரு பேட்மிண்டன் பிளேயரோ, ஒரு கபடி பிளேயரோ, இப்படி இருக்கிறவங்க தான் சிங்கப்பெண்ல எடுக்கணும். அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து, யாராவது பொம்பளைங்கள்ட்ட கலாட்டா பண்ணா பொறுக்கி பசங்களை அடிச்சு முட்டிக்கு தட்டி ஜட்டியோட எத்தனை போய் ஸ்டேஷன்ல போடணும், ஊர்வலமா கொண்டு போய். அப்படி சிங்கப்பெண்ணை நீ உருவாக்கி இருக்கணும். நீ ஏற்கனவே எங்க சிங்கப்பெண்ணுக்கே நீ சிங்கப்பெண்ணு பேரு யூனிஃபார்ம் மாத்தி விட்டு, நான் பாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துறா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை உன்னால பாதுகாக்க முடிஞ்சிச்சா? திருப்பி நான் அதான் கேட்கறேன். இந்த குடியாத்துல, நெல்லூர்பேட்டில் குடியாத்தம் காவல் நிலையத்துல ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு நேர்மையான ஒரு பெண் போலீஸ் தாமரை செல்வி இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரோட்ல யூனிஃபார்ம் போட்டு போது வெட்டி போட்டாயாம் புருஷன், போனா சாந்திச்சு ரோட்ல அப்படி தூக்குறாங்க. அந்த காட்சி பார்க்கும்போது கண்ணுல அப்படியே இருக்கு. தலையில குத்துறான், கத்தில, நெஞ்சில குத்துறான், வயிற்றுல குத்துறான், கழுத்துல குத்துறான், வெறித்தனமா குத்தி போட்டு ரோட்ல போட்டு அவனும் குத்திக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு படுத்துட்டான். அவனை படி வச்சுறாங்க ஐசியூல, ஏசி ரூம்ல படி வச்சுறாங்க அவனை. அவனும் இந்த நாட்டு விடுதலை போராட்டம் பண்ணிட்டு வந்த மாதிரி பொண்டாட்டி ஒரு போலீஸ் அதிகாரியை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா அந்த இறந்து போனவங்க யார் தெரியுமா? தாமரை செல்வின்றவங்க சாதாரண பெண் போலீஸ் இல்ல, ஒரு வீரமங்கை நாச்சியாருக்கு நான் அவர் ஈடாக பேசுவேன். எங்க வீட்டுல 4 வருஷம் எனக்கு டிஎம்கே கவர்மெண்ட்ல எலெக்ஷன் அறிவிச்சு 3 நாள் வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு. 4 வருஷம் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு. 4 வருஷம் எனக்கு போலீஸ் பையன். எங்க வீட்டாண்ட நான் இந்த யூடியூப்ல பேசுறதுனால நான் தைரியமா பேசுவேன். அந்த கட்சியிலும் பேசுறேன், எதிர்கட்சியிலும் பேசுறேன். அப்படி பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சி, ஏடிஎம்கே வீட்டாண்டெல்லாம் வரல, அவங்க ஸ்டேஷன்ல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. மீதி பிஜேபி, சசிகலா ஆதரவாளர்கள், இந்த தற்கொலை விஜய் கட்சிக்காரன், அவன்லாம் எங்க வீட்டாண்டு வரல, எங்க ரோட்டல் கத்துறான். அதுக்கு எனக்கு ரொம்ப திட்டநகதுன்னு சொல்லி வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளங்கோயில் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் யோவா வேலு அவர்களும்,
முதலமைச்சர் தலைவர் தளபதி இடத்துல சொன்னாங்க. அன்றைய முதலமைச்சர் என்னாலும் மக்களின் முதலமைச்சர் குடியாத்தம் கட்டன் இருக்குது, அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு தரணும். அப்ப உடனே முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்ட சொல்லி எனக்கு 2 கன்மேன், வீட்டுக்கு 2 போலீஸ், ஒரு லேடி போலீஸ், ஒரு எஸ்ஐ, 2 கன்மேன் ஷிஃப்ட் மாறி மாறி வருவாங்க. அப்படி எங்க வீட்டுல ஒரு எஸ்ஐ, ஒரு லேடி போலீஸ். அந்த லேடி போலீஸ் தான் இனி கொலை செய்யப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய ஹெட் கான்ஸ்டபிள் தாமரைச்செல்வி. எங்க வீட்டுல 1 வருஷம் இருந்தாங்க. 1 வருஷம் எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாங்க. வெளியே சேர் போட்டு உட்காருவோம், கேட் பூட்டிட்டு. நாங்க உள்ளதா இருக்கு. எங்க அம்மா உள்ள கூட்டு வந்து அவங்க படுக்கும்போது பக்கத்துல அவங்களுக்கு ஒரு கட்டில போட்டு தூங்குமா தான் கன்மேன். நமக்கு தான் வந்துட்டு பிஎஸ்ஓ இருக்காரு, நமக்கு கன்மேன் இருக்காரு, போலீஸ் இருக்காங்க. நான் அவங்களே தூங்க சொல்லுவேன், கூட்டு போட்டு முழிச்சிருக்காதீங்க, தூங்குங்க தூங்குங்க நீங்கன்னு சொல்லி. சோ அப்படி எங்க குடும்பத்தை பாதுகாத்த தாமரைச்செல்வி. எங்க வீட்டுல ஒரு முறை ஒருத்தன் ஃபுல்லா தண்ணிய போட்டு அத்து போட்டா 4 ஊருக்கு ஆகுற மாதிரி மூர்தனா காடு யானை மாதிரி பெருசா ஒரு பாட்டாளி வச்சாரு. சுயநலம் இல்லாத உள்ள தூந்துட்டான் எங்க வீட்டுக்குள்ள. உள்ள வந்துட்டான் ஃபுல்லா. நான் ரூம்ல உட்காந்துக்கிறேன் உள்ள. நான் போய் யூடியூப்ல பேசிருக்கிறேன். அப்ப அவங்கிட்ட இருந்து என் குடும்பத்தை கையில அவங்க ஆயுதத்தோட வரான். அப்ப எங்க குடும்பத்தை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறது யாருன்னு கேட்டா, இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிற, நடு ரோட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் தாமரைச்செல்வி. அவங்க தான் அவனை அடிச்சு வெளியே தள்ளினாங்க. கூட கள்ளப்பாடியில பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் போலீஸ், அந்த சகோதரி கள்ளப்பாடியில பிரியான்னு ஒரு பெண் போலீஸ். இந்த 2 பெண் சிங்கங்கள் தான் எங்க குடும்பத்தை காப்பாத்துனாங்க. அவன் அடிச்சு வெளியே தள்ளி அவன் கை கால் கட்டி போட்டு இன்ஸ்பெக்டர் வர வச்சு அந்த ஜீப்ல ஏத்தினாங்க. அவ்வளவு ஒரு போல்டான ஒரு பெண் போலீஸ்ங்க தாமரைச்செல்வி. ஸ்டேஷன்ல எல்லாம் ஒரு அக்யூஸ்டிக்ல வந்துட்டு டீல் பண்றதுல அவங்கள விட்டா போறோம், பார்த்தாலே பயப்படுவாங்க. எந்த ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலும் பேசி தருவாங்க. ஸ்டேஷன்ல கோர்ட்டுக்கு போகணும். ரொம்ப ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு பெண் போலீஸுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் போலீஸுக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா, அப்போ பொதுமக்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நிலைமை? ஒரு யூனிஃபார்ம், அவன் பொண்டாட்டியா கூட இருக்கட்டும், யூனிஃபார்ம் போட்டுக்கிறவங்க எவ்வளவு ஒரு அராஜகத்தனமா அவன் வந்து குத்தி கொலை பண்ணி சாகடிக்கிறான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓட முயற்சி பண்ணானே, என்கவுண்டர்ல போடு சார். அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓட முயற்சி பண்ணிட்டானே, என்கவுண்டர்ல போடு, உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? தமிழ்நாடுல ஆல் இண்டியா லெவல்ல பெரிய இஷ்யூ. இதை பத்தி முதலமைச்சர் ஏதாவது யோசிப்பாரா? இது காதலாவது போட்டுக்குவாரா? நேற்று அவருக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு சொல்லியிருக்கோம். அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐஜி இருப்பாரு. எது நடந்தாலும் சொல்றது. இன்னும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு லேடி. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு சார்? முதல்ல பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். அவங்க பெண் சார், அவங்க பெண். பெண் என்றால் கடவுளுக்கு சமம். பெண் போலீஸ் அவங்களுக்கு முதல்ல நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் சார். அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஓகே. அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுத்தால் அவங்க உயிர் இன்னைக்கு போது இல்ல. அவன் இந்த மாதிரி தகராறு பண்ணிருக்கிறான் 10 நாளா 2 மாசமாவே அங்க இல்ல, அந்த வீட்டுல இல்ல, அந்த அம்மா தனியாகிறாங்களாம் தாமரைச்செல்வி. ஆனா லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, இல்ல அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவனை தூக்கி உள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிந்தா அவன் பயந்துருப்பான். என் பொண்டாட்டி போலீஸ் கூட அவனுக்கு என் பொண்டாட்டி மேல கை வச்சா டிபார்ட்மெண்ட் என்ன விடாதுன்ற ஒரு பயம் அவனுக்கு இல்லையே. அப்ப என்ன, அவன் இந்த ஆட்சியை ஒரு கிள்ளுக்கீரான்னு நினைக்கிறான். இந்த முதலமைச்சர் ஒரு நடிகனா தான் பாக்குறான், அவன் முதலமைச்சரா பாக்குறான். எல்லாருமே அப்படிதான் பாக்குறான். அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. தைரியமா குத்துறான்னா, அப்ப இந்த பெண் போலீஸுக்கு இந்த நிலைமைன்னா, இன்னும் குடியாத்துல எல்லா பெண் போலீஸும் நேர்மையானவங்க, நல்ல எல்லாருமே சிங்க பெண்கள் தான். ஆனால் பலமுறை சிங்கம் கூட வேட்டையாடப்படுகிறது காட்டிலே. சிங்கம் கூட வேட்டையாடப்படுகிறது. காட்டுக்கு ராஜா ராணி சிங்கம். ஆண் சிங்க ராஜான்னா, பெண் சிங்க ராணி. எனவே இந்த ஒரு போலீஸ் நிலைமை நாப்போ மத்த அக்யூஸ்டுக்கு என்ன நினைப்போம்? அதை கொஞ்சம் யோசிக்கிறீங்க. எத்தனை அக்யூஸ்டுக்கிறோம்? இவங்க ஆலுமெண்டேஷன் போலீஸ் கிடையாது. யாரு? தாமரைச்செல்வி ஆலுமெண்டேஷன் போலீஸ் இல்ல. குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷன், காமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்ல, உமன் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, காமன் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, குடியாத்தம் காவல் நிலையம். அதுக்கு இவங்க ஹெட் கான்ஸ்டபிள். போலீஸே போட்டு தள்ளுறாங்கடா ரோட்ல போது அக்யூஸ்ட் என்ன பண்ணுவோம்? நாளைக்கு போலீஸ் பிடிக்க போனா அவன் போலீஸை தாக்க மாட்டான். ஓடா கொலையே பண்ணிட்டாங்க போலீஸ், நம்ம 2 அடி அடிக்கு போய் என்னங்குது, அடிச்சு கீழே தள்ளிட்டு ஓடிடலாம். பெண் போலீஸ் தானே, அவனுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு தைரியம் வரும் இல்ல. நாளைக்கு இன்னொருத்த வேலை பண்ணுவான் இல்ல. இதுதான் நான் சொல்றேன், லா அண்ட் ஆர்டர் சரியில்லை இந்த கவர்மெண்ட்ல. லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. கேட்டா என்ன சொல்றாங்க?
கொலை நடக்கிறது சகஜம் தானே. ஒரு மின் உரோதத்துல கொலை நடக்கும். அது வேறயா. இது ஆன் டியூட்டில இருக்கிற ஒரு போலீஸ கொலை பண்ணிக்கிறாங்கய்யா. அவன் புருஷனும் எவனும். அவன் வீட்ல புருஷன் பொண்டாட்டில செத்து போயிட்டு இருந்தா அதுவே தப்பு தான் ஒரு போலீஸ். ரோட்ல ஒரு ஏரிக்கரை ஓரம் ஒரு என்ஹெச் ரோடு போகுது பக்கத்துல. அங்கிருந்து அந்த வழியா தான் பேரணாம்பட்டு வீக்கோட்டா போய் பெங்களூர் போனோம். ரோட்ல அவன் கொலை பண்றான். போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்கான் கொலை பண்ணிட்டு. பயம் வரணுங்க. ஒரு ஆட்சியர்னா, போலீஸ்னா பயம் வரணும். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி, நம்ம குடியாத்த ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்கல்ல. அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க தான் எனக்கு தெரியும். அவங்க பிஸ்தூல் வச்சிருக்காங்கல்ல. வச்சிருக்காங்கல்ல பிஸ்தூல். அவன ஓட விட்டு சுட வேண்டியது தானே. அந்த எஸ்கேப் ஆயிட்டான் எங்களை தாக்கத்த. அந்த மாதிரி போலீஸ் பண்ணுது இல்ல. பண்றது தப்பு இல்ல. அக்யூஸ்ட் அப்படிதான் பண்ணி. இவனை போய் என்னத்த நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவனை எடுத்துன்னு போய் ஜெயில்ல போட்டு அவனை தூக்கிலே போட போறாங்க. அது கேஸ் நடந்து அதுக்கு சாட்சி வேணும். போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கணும் அவனை. அப்பதாங்க இன்னொருத்தனுக்கு பயம் வராது. ஒரு சின்ன பொண்ணை கை வைக்கிறான்னா ஷூட் பண்ணு. உன் ஆட்சியை பாராட்டுவாங்க. நான் உன் ஆட்சி எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி தரேன் குடியாத்தம் போறோம். உன்னை எதிர்க்கிறவன் ஜோசப் விஜய் சிஎம் ஜோசப் விஜய் சார் பிரதர் அண்ணா விஜய் அண்ணா ப்ரோ போட்டு தள்ளு ப்ரோ. இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை போட்டு தள்ளு ப்ரோ. பொம்பளை மேல கை வைக்கிறவன் போட்டு தள்ளு. பொம்பளை போலீஸ் மேலே கை வச்சிட்டானுங்க. நீ யார் மேல கை வைக்க மாட்டானுங்க. உன் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஜோசப் விஜய் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண் போலீஸுக்கே கொலை பண்ணிக்கிறாங்க நடு ரோட்ல. அப்புறம் வேற என்ன நான் சொல்ல வரட்டும். குழந்தைகளை கற்பழிக்கிறோம். அக்யூஸ்ட் ஜாமீன்ல வெளியே வந்து பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்றோம். டிவிகே கட்சிக்காரன் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான். ஸ்ரீநாத் மந்திரி மீதே பாலியல் குற்றம். ஏற்கனவே இன்னொரு மந்திரி மீது பாலியல் குற்றம். உன் கட்சி டிவிகே நிர்வாகிகள் அத்தனை பேரும் பெண்களை வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறான். உன் கட்சி ஒன்றிய செயலாளர் டிரைவர் கொண்டாடி எழுத்துன்னு போட்டான். அவன் பாவம் புலம்புறான். போத கலாச்சாரம் ஒழிச்சிட்டான்ற, மது ஒழிச்சிட்டான்ற, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பிராந்தி குடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். இப்போ பிஃபோர் 2 days இந்த இன்சிடென்ட் நடந்த எங்கேயோ தமிழ்நாட்டுல 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க குடிக்கிறாங்க பீரு. அந்த சுயசுந்தரம் கிளாஸ்ல ஊத்தி குடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க +2 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். 10th 11th தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். 9th 10th குடிக்கிறாங்க. உன் ஆட்சியில நடக்கிறது பாரு. இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும் சிஎம் சார். இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க முதல்ல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுங்க. தனியா வீட்டுக்கு அனுப்பாதீங்க. கூட ஒரு ஆண் போலீஸ் போட்டு அனுப்புங்க. போடுற ஆண் போலீஸ் ஜப்பு ஜாடா போடக்கூடாது. நல்லா ஹெல்த்தியா பர்சனாலிட்டியா இருக்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டரை கூட அனுப்புங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க நம்மள பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு ஒருத்தர் வேணும். ஏன்னா யூனிஃபார்ம் போட்ட பெண் போலீஸ் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா நாளைக்கு அக்யூஸ்ட் எத்தனை அக்யூஸ்ட் இருக்கிறோம். ஒரு சில அக்யூஸ்ட் நம்ம சட்டமன்றத்திலே இருக்கிறாங்க. எம்எல்ஏ ஆகிறாங்க. அதுக்கெல்லாம் சாட்சிக்குது. அதுக்கெல்லாம் சாட்சிக்குது. ஒரு மரிய வில்லியம்ஸா கல்வி அமைச்சர் சொண்டாந்தனே லட்டியத்து நச்சார்ல போயிட்டு பாண்டிச்சேரியில வாரண்டை போட்டு விட்டாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. பெண்களின் நாட்டின் கண்கள். பெண் என்றால் தெய்வம். அதிலும் ஒரு காக்கி சட்டை போட்டிருக்காரு என்று சொன்னால் அவங்க நம்மளை பாதுகாக்கும் போது நம்ம அவங்கள பாதுகாக்கும். அவங்க 1000 இருந்தால் நம்ம ஒரு பெண்ணுங்க. காட்சி பார்க்கும்போது அந்த குத்தி அந்த அம்மா ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. எங்க வீட்டுல படுத்திருக்கிறது ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஆள்ல எங்க அம்மா பக்கத்துல படுத்துன்னு இருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் கண்ணுல தண்ணி விட்டு அழுதாங்க. எங்க அக்கா தங்கச்சிங்க எங்க வீட்டுல எல்லா பெண்களும். ஏன்னா எங்க வீட்டுல குடும்பத்துல ஒத்தரா இருந்தாங்க. எங்க அம்மா படுத்திருந்தாங்கன்னா உடம்பு சரியில்லை. அவங்க போய் டீ போடுவாங்க. நான் என்ன மேடம் நீங்க ஒரு அதிகாரி நீங்க போய் டீ போடுறா பரவாயில்ல விடுங்கண்ணா. அவ்வளோ ஒரு கண்ணிலே நிக்குது எனக்கு அப்படியே. ரோட்ல சாச்சிட்டானே படும்பாவி. சாச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துறான். தூக்குறாங்க அப்படியே கண்றாங்க. தலையில குத்திக்கிறான். கத்திர ரத்தம் வருது. அந்த யூனிஃபார்ம் எல்லாம் பிளட் ஆயிட்டு இருக்குது. எல்லா யூடியூப் சேனல்லையும் போகுது. எனக்கு இது பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல இதை கண்டிக்கணும். எங்க குடும்பத்து ஒருத்தரா இருந்தாங்க ஹெட் கான்ஸ்டபிள் தாமரைச்சி. இன்னைக்கு பணமா இருக்கிறாங்க. இதை பத்தியெல்லாம் இந்த ஆட்சியாளர் கவனிச்சு இதை பத்தியெல்லாம் இந்த ஆட்சியாளர்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸே வந்து அசிங்கப்படுத்தின ஒரு முதலமைச்சர் தானே விஜய். போலீஸே அசிங்கப்படுத்தினா தானே உன் அமைச்சருடைய ஆதரவு. டோட்டல் கவர்மெண்ட் என்ன சொன்னீங்க நீங்க கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போலீஸை வைத்து 41 பேரை கொன்று விட்டார்கள் சொன்னது யாரு? ஆதவர்ஜுனா. மறைமுகமா ஜோசப் விஜய் சொல்றது அதான். நீங்க தான் கொன்னீங்கன்னா போலீஸ் தான் கொண்டுச்சுன்னு
போலீஸ முதலமைச்சர் சொல்றாரு, ஒரு மந்திரி சொல்றான். அந்த போலீஸுக்கு மந்திரி யாரு? முதலமைச்சர் ஜோசப் விஜய். போலீஸ் உனக்கு கில்லுக்கிறியா? அவங்கள வச்சுதானே எங்க மேல வழக்கு போடுறீங்க. என் மேல எத்தனை வழக்கு? ரூலிங் பார்ட்டிலேயே வழக்கு என் மேல 5 வழக்கு. பிடிச்சாரு ஒரு அதிகாரி. ரொம்ப மரியாதைக்குரியவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், மரியாதைக்குரிய அதிகாரி அவர். இன்னைக்கும் இருக்கிறார் குடியாத்துல. 5 வழக்கு போட்டு ஏதாவது ரூலிங் பார்ட்ல கும்பன் அரெஸ்ட் பண்ணிடணும்னு பார்த்தாரு. 2 முறை போலீஸும் நிறுத்திட்டாரு எனக்கு. சோ எங்க கவர்மெண்ட்ல அப்படி இருந்தீங்க இல்ல. இப்ப இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு மரியாதை இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. உங்க போலீஸை நீங்க பாதுகாக்கணும். பெண் போலீஸை நீங்க பாதுகாக்கணும். இந்த இஷ்யூ சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏதோ இறந்துட்டாங்க, பொச்சிட்டோமோ, எரிச்சிட்டுமோ, 4 நாள் துக்கம் அனுசரிச்சு காரியம் முடிஞ்சிச்சா, அடுத்து இதை வந்துட்டு வேற காரியத்துக்கு நீங்க போனீங்கன்னா இன்னொரு பெண் போலீஸ்க்கு இந்த நிலைமை ஏற்படும். திருட்டு பசங்கிறானுங்க. இப்ப அதிகமாகறானுங்க இந்த ஆட்சியில. நிறைய அக்யூஸ்ட் வெளியே வந்துட்டானுங்க. எல்லாமே அந்த கட்சியிலே சேர்ந்துட்டானுங்க. நான் முதலமைச்சருடைய மனசை புண்படுத்தணும்ன்றதுனால இந்த பதிவு இல்லை. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், சட்டமன்றத்தில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்மகிட்ட அதிகாரங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் உங்களை எடுத்துன்னு போய் இமயமலை உச்சியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரே நிமிஷத்துல எடுத்துன்னு போய் அடிபாதாரத்தில் தள்ளிடுவாங்க. இந்த விஷயம் சாதாரணமா எடுக்காதீங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, பெண் போலீஸுக்கு பாதுகாப்புக்கு என்ன வகை என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்ன வழிவகை செய்யணுமோ செய்யுங்க. முதல்ல பெண் போலீஸ் பாதுகாப்புங்க. அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு முதல்ல அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். சும்மா வாய்க்கையே பேசுறது இல்ல. ஒரு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் அடிச்சு கொலை பண்றாங்க. அமுதன். நம்ம நிறைய பேசிருக்கோம். இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல, இந்துஸ்தான் காலேஜ்ல அடிச்சு கொலை பண்றாங்க. 20 பேர் கொலை பண்றாங்க. அதுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுது? அது கோஷ்டி சொல்லுது. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கல்லூரி நிர்வாகம் ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அது ஒரு கோஷ்டி சொல்லுங்க. அந்த பையனுக்கு 19 வயசு. அது அமுதனுக்கு 19 வயசு. இந்துஸ்தான் காலேஜ் படிக்கிற அந்த பையனுக்கு 19 வயசுக்கு என்ன அவன் கோஷ்டி? ரெண்டு குரூப் கிளாஸ் ஆச்சு. அவன் ஒரே ஆள் வரான். அவன் ஒரே ஆளை 20 பேர் அடிக்கிறான். ஒரு ஆளை 20 பேர் அடிக்கிறது கோஷ்டி பூசலாங்க. அமுதன் கூட 20 பேர் இருக்கணும். அவன் அடிக்க 20 பேர். இந்த 20 பேர் 40 பேர் ஒன்னா அடிச்சுக்கிறாங்கன்னா அது பேரு கோஷ்டி பூசல். அவன் ஒருத்தனை, அவன் அமுதன் ஒருத்தனை, அவன் ஒருத்தனை 20 பேர் சாவடிக்கிறான். அந்த பிரஸ் மீட்ல கோஷ்டி பூசலான்றாங்க. அங்க ஒரு சமையல்காரு சொல்ல வர்றாரு, இல்லைங்க அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல வரும்போது அவன் நடக்கிறான் அப்படியே கம்னு. நான் உண்மை பேச வரான். என்ன நடந்துச்சுன்னு அவன் நடக்கிறான் கம்னுறான். என்ன நடந்துச்சு? எப்படி அமுதன் இறந்தா மாணவன்? ஏன் அவனை கொலை பண்ணாங்க? ஏன் கொலை பண்ணாங்கன்னா அந்த இந்துஸ்தான் கல்லூரியில போதை கலாச்சாரம், போதைப் பொருட்கள் நடமாட்டம் இதை இவன் கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் போதையே ஒழிச்சிறன்னு ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன மேரத்தான்ல போதையை ஒழிக்கிறான் ஓடினார் விஜய். ஓடினார் போதையை ஒழிச்சிறான். கூட ஒரு மந்திரி ஓடி வந்தான். அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சேப்பாங்க கிடையாது பவுடர் கலை என்கிறான். கேட்டா குழந்தைக்கு மாத்திர நசுக்கினாங்க. அவனை விட்டாங்க. கஞ்சா வளர்க்கிறவங்க அங்க எம்எல்ஏ வாங்கணும். ஓடு ஓடு ஓடினார். போதையை ஒழிச்சிடுறோம். நோ ட்ரக்ஸ், நோ ஆல்கஹால். We will walk. Our body should be very healthy. Physical fitness is very, very important for all the human beings. So we should ignore the alcohol in our life. We should ignore the drugs. We will walk. We will run. Physical fitness is very, very important for all the human beings. So we will forget the alcohol. அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆல்கஹாலுடைய ஹெட் குவார்டர்ஸ் தமிழ்நாடு. சிஎம் ஜோசப் விஜயனுடைய தமிழ்நாடு ஸ்டேட்ல தான் இன்னைக்கு ட்ரக்ஸ் இருக்கு. காலேஜ்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு. நான் சொன்னேன் ஸ்கூல் பசங்க தண்ணி அடிச்சிருந்தாங்க. குழந்தைங்க, பெண் பசங்க. நான் வாட்ஸ்அப்ல வந்தது எவிடன்ஸோட பேசுறேன். இதை கண்டிச்சான் அமுதன். இதை கண்டிச்சான். இந்துஸ்தான் காலேஜ கண்டிச்சான். அவன் கண்டுபிடிச்சிட்டான்றதுனாலே அவனை சஸ்பெண்ட் பண்றாங்க. அவன் கல்லூரி நிர்வாகத்தை பாக்குறான். நீ ஒழுக்கமற்றவன் வெளியே போடான்றாங்க. அவன் இருந்தாலும் போராடுறான். இவன் நீ விட்டு வச்ச ஆபத்துன்னு சொல்லி ஆட்சி காலி பண்ணாங்க. இது கோஷ்டி பூசல் சண்டைன்னு சொல்லி சட்டமன்றத்துல இதை குறித்து கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறான். ஒரு அப்பா பையன் அடிச்சு கொண்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா, அமுதனுடைய அப்பா அம்மா பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க, என் பையன் இங்க நடக்கிற போதை கலாச்சாரம், போதை பொருட்கள் நடமாட்டுறது அதை அவன் கண்டுபிடிச்சிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான், அதனாலதான் இவனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க.
அவங்க அப்பா அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் பிரஸ் கிட்ட. ஆனா அவங்க இல்ல, இது கோஷ்டி, என்னடா கோஷ்டி பூசல் 19 வயசு பையனுக்கு? அவன் எங்கன்னா வெளியே போயிட்டாங்க, டாஸ்மாக் தண்ணி வச்சு கலாட்டா பண்ணானா, இல்லைன்னா ஹோட்டல்ல போய் கலாட்டா பண்ணானா, எங்கன்னா போய் தெருவுல போய் கலாட்டா பண்ணிட்டு வந்தானா? அவன் கூண்டு கிளி மாதிரி உன் காலேஜ் ஹாஸ்டல் இருக்கிறான். உன் காலேஜ் ஹாஸ்டல் இருக்கிறான் அவன். அந்த இந்துஸ்தான் கல்லூரியில படிக்கிற எல்லா படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த இஷ்யூ கையில் எடுங்க சார். உங்க வீட்டுல உங்க பசங்களை எதுவும் நடந்துச்சுன்னா, ஆயிரக்கணக்கான பேர் இந்துஸ்தான் கல்லூரியில படிக்கிறாங்க. அங்க படிக்கிற இன்னைக்கு இந்த பையனுக்கு அமுதனுக்கு ஒரு நிலைமை அந்த இந்துஸ்தான் காலேஜில் ஏற்பட்டு அவன் போதை கலாச்சாரத்தை எதிர்த்து போதைப் பொருட்களை யார் விற்பனை பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை அவன் கண்டிக்கும் போது அவனை கொலை பண்றாங்கன்னா, நாளைக்கு இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ, அவங்க நாளைக்கு அந்த கல்லூரி நிர்வாகத்தையோ ஒரு முறைகேடுகளை கண்டிச்சா அமுதனுக்கு ஏற்பட்ட நிலைமை மற்ற மாணவர்களுக்கு ஏன் ஏற்படக்கூடாது? இது அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் யோசிக்க வேண்டும். அந்த கல்லூரி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கும். இந்த இந்த கேஸ இந்த அரசாங்கம் மூடி மறைச்சாலும் நாங்க அந்த கேஸ வெளியெடுத்து ஆதாரத்தோட யூடியூப்ல பேசுறேன். ஆதாரத்தோட நிறைய பேர் எல்லாருமே பேசுறாங்க. பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த விஷயத்தை பெருசா எடுக்கணும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஒரு ட்ரக்ஸ் இருக்குதுன்னு அவன் கண்டுபிடிச்சு அவன் அதை கண்டிக்கிறான், அவனை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு இது கோஷ்டி பூசல் இந்த கேஸ மூட பாக்குறாங்கன்னா இது ஒரு ஆட்சியா? மாணவர்கள் எல்லாம் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க. இளைஞர்கள் எல்லாம் விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா ஓட்டு போட்டீங்களே. விஜய் அண்ணா என்ன பண்ணாரு? அசம்பிளில இந்த இஷ்யூ பேசுறாரு, உதயநிதி சீரியஸா பேசுறாரு. அவரு மலையில நெஞ்ச கோழி மாதிரி கொஞ்சம் மாட்டு கோமிதி தெளிக்கணும். நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய், எங்க அண்ணன் சிஎம் விஜய்க்கு மாட்டு கோமிதி தினம் தெளிக்கணும். மூதேவி மூஞ்சி எழுகுது. சட்டமன்றமே அந்த பக்கம் ஆளுங்கட்சி பக்கம் மூதேவி மாதிரி யாரும் 2 பேர் தான் பேசுறான். என்னையா சுனாமி அடிப்பட்ட படகு மாதிரி உட்காந்துக்கிறீங்க மந்திரிகளும் எம்எல்ஏங்களும். எதிர்கட்சியில் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் பவரா பேசிட்டு இருக்காரு. அங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் KN நேரு அவர் எந்திரிச்சு நின்று பேசுறாரு. அண்ணன் ஏவா வேலு பேசுறாரு, அண்ணன் MRK பன்னீர்செல்வம் பேசுறாரு, அண்ணன் தங்கம் தென்னரசு பேசுறாரு, அண்ணன் சேகர் பாபு பேசுறாரு, அண்ணன் ஒட்டஞ்சித்திரம் சக்கரபாணி பேசுறாரு, அண்ணன் கோவிச்செல்லியம் பேசுறாரு, அண்ணன் சிவசங்கர் பேசுறாரு, அண்ணன் ரகுபதி பேசுறாரு. ஐபி பேசுறாரு. ஆனா இவங்களுக்கு ஈக்குவலா என்ன கேக்குறாங்க எல்லாரும். சட்டமன்றத்துல ஒன்னும் உங்க எதிர்கட்சி ஃபாஸ்டா இல்லையே, ஏன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் பொம்புறீங்க? ஏன் மரிய வில்லியம்ஸை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? என்ன பயப்படுறீங்க? என்ன கேக்குறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றோம்? ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருல, அவருக்கு போறோம். ஏன் யாரும் பேசலன்னா எதிர்க்க இருக்கிறது யாரு? அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சண்டை போட முடியும்? அவன் ஈடா ஜோடா நமக்கு? ஒரு வகையில என் தலைவன் தளபதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு வராதே நல்லது. ரெட் டவுசர் போட்டது, ரோட்ல பம்பரம் விடுறது, கோலி ஆடுறது, பிக் பாக்கெட்டு, பிளேடு பக்கிரி, இதுங்கள்ட்ட போயிட்டு என் தலைவன் இந்த தமிழக தலைவன் தளபதி ஸ்டாலின் போய் அங்க வாதாடுறதா நின்னுக்குது. ஆனா உதயநிதி இருக்கிறதே எனக்கு மனசு கஷ்டம். வேற வழி இல்லை, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும். இவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த முன்னணி தலைவர்லாம் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுதான் ஒரு சின்ன பையன் ரமேஷ் இந்துசாமி மாண்புமிகு அமைச்சர் ஓகே சாமி சாமி என்னார் அண்ணன் MRK. உன்னை விஜயே சிரிச்சார், சிரிக்காத விஜய் சிரிச்சார். இப்ப அந்த தம்பி எல்லாம் எதுவுமே தெரியாத அந்த தம்பி பேசுறான். கான்ட்ராக்ட் போட்ட இடத்துல விவசாயின்னு பேசுறான் அந்த பையன். உள்ள நானெல்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் கதை வேற. நமக்கு அந்த குடுப்பணம் இல்ல. எனக்கு மனசு கஷ்டமாகுது அசம்பிளி பார்க்கும்போது. ஏன்னா இவங்களுக்கு ஏன் நீங்க பேசணும்னா அவங்களை ஈட அவங்க பேச முடியுமா? ஆனா ஒரு வகையில இது எல்லாமே லைவா போறது நல்லதுதான். முன்னெல்லாம் அவை குறிப்பில இடம் பெறது மட்டும் தான் லைவா காட்டுவாங்க. இப்ப இது அப்படியே லைவா போறது நல்லதுதான். இவங்களுடைய போஸ் என்ன, முதலமைச்சர் எப்படி உக்காந்துக்கிறாரு, இவங்களுடைய இந்த அமைச்சர்கள் பேசுற அராஜகம் மக்கள் பாக்குறாங்க. சோ இந்த மாணவன் அடித்து கொலைப்பட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, ராஜமோகன் என்ன சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கோஷ்டி சண்டைங்கன்றாரு. இருக்குமா ராஜமோகன்? இது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ராஜமோகன். நான் சந்தோஷப்பட்டேன். ராஜமோகன் ஒரு உயர்கல்வி கல்வித்துறை எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஆங்கரா இருக்கும் போது நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன் ராஜமோகன் கிட்ட. இன்னைக்கு மினிஸ்டர். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மாணவன் அமுதன். அந்த இஷ்யூ கையில் எடுத்தாவில்ல. ஆமாயா, கல்லூரியில போதைப் பொருட்கள் இருக்குதுயா, இந்த மாணவன் கண்டுபிடிச்சாயா, உண்மையான கொலை குற்றவாளிய உள்ளத்துக்கு போடு. கல்லூரி நிர்வாகத்தை யாரு கைது பண்ணாம கைது பண்ண, தேவைப்பட்ட கல்லூரிக்கு சீல் வையா, இந்துஸ்தான் கல்லூரிக்கு. அந்த பசங்களை வேற காலேஜ் அமைச்சா போச்சு. நீங்க இதை உங்க ஆட்சிக்கு பேர் கெட்டுவிடுறதுனால நீங்க எல்லாத்தையுமே நீங்க எல்லாரையும் காப்பாத்துறதுனால இது நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு.
இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இன்னும் தொடர்ந்து நடக்கும். கால் போட்டுருவான், கால் போடுவான். நாளைக்கு அந்த இந்துஸ்தான் காலேஜில் கால் போடுவான். இந்தாப்பா பிரவுன் சுகர், இந்தாப்பா ஹெரோயின், இந்தாப்பா கொக்கைன், இந்தாப்பா கஞ்சா, இந்தாப்பா ஊசி, இந்தாப்பா மாத்திரம் விற்பான். கூவி கூவி விற்பான். சந்தையில் விற்கிற மாதிரி, ஆடு மாடை கோழி விற்கிற மாதிரி. நீங்க இதெல்லாம் கண்டுக்காம விட்டா, ஆமா என் ஆட்சியில தப்பு நடந்துருச்சு, இதோ அவனை தண்டிக்கிறேன்னு தூக்கி தண்டி. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவன் பெண்கிட்ட கரெக்டா பண்ணிட்டானே, அதை பேசுறியா? நாங்க 1 மாசம் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அவன் சாவ வரைக்கும் ஜெயில இருக்க போறான். அவனுக்கு கன்வென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீ எவன் இந்த மாணவன் எவன் கொலை பண்ண அமுதன குடியான், அதை விட்டு காப்பாத்துறீங்க, கோஷ்டி பூசல்றீங்க. இதுதான் இந்த ஆட்சி. என்ன சொல்லிட்டேன், எங்க ஊர்ல குடியாத்துல ஒரு பெண் காவலர் தாமரை செல்வியை அடிச்சு கொண்டுட்டாங்கய்யா. நடு ரோட்ல குத்தி குத்தி கொண்டானையா. காட்சி சட்டெல்லாம் ரத்தமாகுதுயா. இங்க மக்களை ஒரு ஜாதி கலவரத்தை பாதுகாக்க போய், ஒரு ஜாதி கலவரத்திலேயோ ஒரு மத கலவரத்திலேயோ மக்களை பாதுகாக்கணும், ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க போய் அந்த அம்மா உயிர் விட்டு இருந்தா கூட அதை நான் வீர மரணம் சொல்லுவேன். தாமரைச்செல்வியுடைய மரணம் வீர மரணம். இன்னைக்கு நடுரோட்டில் குத்தி போட்டு போயிட்டானே. என் வீட்டுல அவங்க இருந்து என் கண்ணு முன்னாலே அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாங்க. என்ன 38 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. இதுதாங்க இந்த ஆட்சி. இதெல்லாம் அரசியல் பண்ணலைங்க, நான் அரசியல் பண்ணல. பெண் போலீஸுக்கே இந்த நிலைமையா? சிங்கப்பெண் வேட்டையாடப்படுகிறார். சிங்கம் தான் மற்ற மிருகங்களை வேட்டையாடும், ஆனால் இங்க சிங்கப்பெண் வேட்டையாடப்பட்டிருக்கிறார். கொடூரமான முறை. இது கண்டிக்கத்தக்கது. இந்த ஆட்சியாளர்கள் இதை கொஞ்சம் கவனம் செலுத்து. இனி ஒரு பெண் போலீஸ் ஒரு கீரல் படக்கூடாது. இனி எந்த கல்லூரியிலும் மாணவனுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. இது நீங்க கண்டுக்காம விட்டா மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.